புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. என்னத்த ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? என்ன சொல்ற? பைரவி பண்ண கலாட்டாவை நினைச்சு எனக்கு பதட்டமா இருக்கு. நீ பாட்டுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம சவாலை விட்டுட்ட. அந்த பைரவி மட்டும் இந்த சவால ஜெயிச்சிட்டானா என்ன ஆகும்? மறுபடியும் இந்த வீட்ல உட்கார்ந்து அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்பதான் இந்த வீட்டு நிர்வாகமும் ஆபீஸ் அதிகாரமும் உங்க கைக்கு வந்து வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவ மட்டும் இதுல ஜெயிச்சிட்டான்னா அவ்வளவுதான். அந்த அஞ்சலி இல்லாத குறைய அவ தீத்து. ஏய், நான் பாட்டுக்கு இங்க பேசிட்டு இருக்கேன், நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நாம சவால்ல ஜெயிச்சிடுவோம்ல. அத்தை, நாங்க சவால்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கல. சவால் விடுற அளவுக்கு பைரவி மேடம்க்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சுன்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு அவங்களோட பேச்ச கேட்டீங்களா? பில்டிங் கிடைக்காதுன்னு அவ்வளவு கான்பிடென்ட்டா சவால் விடுறாங்க. அவங்களுக்கு இந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சு? அதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பைரவியம்மா எஸ்எஸ்கே ஓட சேர்ந்து அந்த இடத்தை நமக்கு கிடைக்க விடாம பண்ணிருப்பாங்களோ? இதே சந்தேகம் எனக்கும் இருக்கு கௌதம். நம்ம இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க கிளம்பினப்போ பைரவி மேடம் வேணும்னே நம்மள தடுத்து சண்டை போட்டாங்க. அத மீறியும் நம்ம போனோம். அந்த கோவத்துல எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி மாணிக்கத்தை மிரட்டி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரவிடாம தடுத்திருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த தைரியத்துல தான் நம்ம மாணிக்கத்தோட பில்டிங்ல ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை ஆரம்பிக்க முடியாதுன்னு அவ்வளவு நம்பிக்கையா சொல்றாங்க. ஐயோ கடவுளே, அப்படின்னா சவால நம்ம தோத்துருவோமா? ஐயோ, பைரவி ஜெயிச்சிருவா. மறுபடியும் உங்க 2 பேர்கிட்ட இருந்து ஆபீஸ் அதிகாரம் எல்லாத்தையும் புடுங்கிடுவா. கடவுளே, அப்படிலாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். எப்படிப்பா இப்படி சொல்ற? அந்த மாணிக்கம் உனக்கு பில்டிங்கே கொடுக்கலன்னா நீ எப்படி அதை வாங்க முடியும்? சொல்லு. அத்தை, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. பைரவி மேடம் பதவி அதிகாரம் எல்லாத்தையுமே இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இழந்ததை நேர் வழியில வாங்க முடியாதுன்னு இப்ப குறுக்கு வழியில சவால் விட்டு ஜெயிச்சு எல்லாத்தையும் வாங்கலான்னு பாக்குறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க வெறும் 0. அவங்களால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா ஜானு, பைரவி அம்மாக்கு நான் கொடுத்த மரியாதை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க இந்த சவால்ல எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு நாங்களும் பாக்குறோம். என்ன பண்ணுவாங்க? நாங்க சும்மாலாம் சவால் விட மாட்டோம். நிச்சயம் அதுல ஜெயிச்சு காட்டுவோம். முக்கியமா என் இலக்கியாவை தோக்க விட மாட்டேன். அந்த மாணிக்கத்தோட பில்டிங் எங்களுக்கு தான். இத பாரு ஜானு, பணம் சம்பாதிக்க எனக்கு எத்தனையோ பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா மன திருப்திக்காக ஒரு இல்ல ஆரம்பிக்கிறது இதான் முதல் தடவை. அதெல்லாம் பாதியிலே நிக்க கூடாது. அதோட மட்டும் இல்ல, இலக்கிய தனக்குன்னு ஆசைப்பட்டு எதையுமே கேட்டதே இல்ல. முத தடவையா ஆசைப்பட்டு கேட்டிருக்கா. அதை செஞ்சு முடிக்கணும்னு நான் உறுதியா இருக்கேன். சரிப்பா, நீ ஏதோ சொல்ற, எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. நமக்கு இடம் கிடைக்காம போனதுக்கு காரணம் எஸ்எஸ்கேவா இல்ல பைரவி மேடமான்னு கன்ஃபார்மா எனக்கு ஒன்னும் தெரியல. ஆனா நிச்சயமா அவங்க 2 பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் இத பண்ணிருக்கணும். ஏன்னா அவங்க 2 பேரையும் தாண்டி நமக்கு எதிரிங்க யாருமே கிடையாது. அதனால மாணிக்கத்தை மிரட்டினது யாரு, அவங்களோட நோக்கம் என்ன, இத சீக்கிரமே நாம கண்டுபிடிச்சு இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறோம். அஞ்சலி, லட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கா. வர்றதுக்கு எப்படியும் 1/4 மணி நேரம் ஆகும். வசந்தும் வெளியில போயிட்டான். பீரோல இருந்து பத்திரத்தை எடுக்கிறதுக்கு இதான் சரியான நேரம். சும்மாரியா, எப்ப பாரு டென்ஷன்ல நாடி நரம்பல துடிக்குதா? இப்ப நான் பத்திரத்தை எடுத்தா எந்திரிச்சு வந்து தடுத்துருவியா? சோறு திங்கறதுக்கு இன்னொருத்தர் வந்து ஊட்ட வேண்டியது இருக்கு. அப்புறம் என்ன பில்டப் பண்ணி கிடக்கு? பேசாம இரு, பேசாம இரு. ச்சே, அவரை விடுறி. ஆமா, அந்த படப்பை எடுத்து விக்கிறதுக்கு புரோக்கர் கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேமா.
20 லட்சத்துக்கு போகும்னு சொன்னாருமா. ஆ, ஆ, 20 லட்சமா? ஆமா. அவரு உங்க அப்பா கிட்ட வித்து பத்திரத்துல கை நாட்டு மட்டும் வாங்கி கொடுத்துரு, நானே அந்த இடத்த வித்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. கை நாட்டு தானடி, அவர் விரல பிடிச்சி நானே அழுத்தி விட்டுறேன். சரி சரி, நான் இங்கே இருந்து பாத்துக்கிறேன், நீ போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. சரிம்மா. என்ன நீ மூஞ்சிலே குத்துவேன். சும்மா இல்லையா? சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, முருகா சரணம், சண்முகா சரணம். ஐயோ. அண்ணே, என்னண்ணே, என்னாச்சண்ணே, என்னாச்சண்ணி? அது என்னண்ணே காட்டுறீங்க? அது வந்து தண்ணி குடிக்கணும் போல இருந்திருக்கு. யார்கிட்டயும் கேட்காம அவரே எடுக்க ட்ரை பண்ணி சொம்பு கீழே விழுந்துருச்சு. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, போ. யோ, எங்களைய காட்டி குடுக்கற? கொன்னுடுவேன் பாத்துக்க. பேசாம இரு. அண்ணே, குடு, நான் கொடுத்துக்கிறேன். நீ போய் உங்க அண்ணன் நல்லபடியா குணமாகணும்னு பூஜை பண்ணு. போ போ. பாத்து. குடியா குடி. இந்த அஞ்சலி இன்னுமா பத்திரத்தை எடுத்துட்டு இருக்கா? இவருக்கு இருக்கிற ஆவேசத்தை பார்த்தா விஷயம் வெளியில தெரிஞ்சிரும் போல இருக்கே. யோ, கொஞ்சம் அமைதியா ஏரியா, ஒரே தொல்லையா போச்சு. ச்சே. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? பத்திரத்தை எடுக்க இவ்வளவு நேரமா? அம்மா, பத்திரத்தை காணுமா? என்னடி சொல்ற? நல்லா தேடி பாத்தியா? ஐயோ, பீரோவே தொடச்சு பாத்துட்டமா, இல்லவே இல்ல. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. அந்த பத்திரம் எங்க போகும்? தள்ளு, நான் தேடுறேன். இங்கேயும் இல்ல. இங்க தானடி இருந்துச்சு. தெரியலையே. வேற யாருமா அங்க இருக்கா? அம்மா, இலக்கிய குரல் மாதிரி இல்ல? ஆமாண்டி. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. என்ன பத்திரம் கிடைச்சதா? என்ன அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, பத்திரம் இருக்கிற இடத்த அக்கா சொல்லுவாங்க. வாங்க 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 அத்தை. படப்பை எடுத்து வைக்கிறதுக்கு பத்திரம் வேணுமா? அது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க தேடுற டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு. ஒரு நிமிஷம். ரெண்டு பேரும் கிளம்பி இங்க வாங்க. நல்லா கொடுத்து அனுப்புறேன். சீ, உங்க திருட்டு புத்தி உங்களை விட்டு போகவே போகாதா? நீங்க பேங்க்ல இருக்க 10 லட்சத்தை ஆட்டைய போட நினைச்சு அதுல தோத்து போனப்பவே அடுத்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். என் கெஸ் கரெக்டா போச்சு. தட்டுல சோறு இல்லனா பூனை கிச்சனுக்கு போய் குண்டான உருட்டோன்னு எனக்கு தெரியாதா? அதான் வசந்த் கிட்ட சொல்லி இந்த பத்திரத்தை நான் எடுத்துட்டேன். எப்படி ஐடியா? என்ன தைரியம் இருந்தா மாமா தான் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச காசுல ஒரு இடத்தை வாங்கியிருந்தா அந்த இடத்தை நீங்க விற்க பாப்பீங்க. ஏய், நிறுத்துறி. என் அப்பா எடுத்து நான் விப்பேன் இல்ல கடிச்சு திம்பேன். அத கேட்க நீ யாரு? எங்க அப்பா போட்ட ஓசி சொத்தை தின்னு வளர்ந்தவ தானே நீ? என்ன கேள்வி கேக்குற? மரியாதையா அந்த பத்திரத்தை கொடுத்துரு. இல்லனா
என்ன பண்ணுவீங்க? உங்க பெத்த பொண்ணு புகுந்த வீட்டை ஏமாத்த போய் வாழ்க்கையை இழந்து வாழ வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு பெரிய மனுஷியா அவளுக்கு புத்தி சொல்லி அவளை வாழ வைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. இதுல அவளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பேங்க் டெபாசிட் திருட பாக்குறது, கள்ளத்தனமா சொத்தை வைக்க பாக்குறதுன்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்கல்ல? ஆமாண்டி, அப்படிதான் ஆடுவோம். என் புருஷன் சம்பாதிச்ச காசெல்லாம் நீயும் உங்க அம்மாவும் தின்ன அழிச்சிட்டீங்க. மிச்சம் மீதி இருக்கிறதாவது எங்களுக்கு வேண்டாமா? இங்க பாரு, பத்திரத்தை நீயே கொண்டு வந்து கொடுத்துரு. அண்ணி, அண்ணன் அந்த இடத்த வாங்கி போட்டதுக்கு காரணமே கடைசி காலத்துல ஏதாவது அவசரத்துக்கு உதவும்னுதான். அந்த இடத்த வாங்குறதுக்கு அண்ணன் எவ்வளவு கடன் வாங்கி கஷ்டப்பட்டாருங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அத போய் விக்க பாக்குறீங்க? சி, வாய மூடு. என் வீட்டு நிழல்ல உட்காந்துக்கிட்டு எனக்கே அட்வைஸ் பண்றியா? இது என் புருஷனோட இடம். அதை அனுபவிக்க எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உரிமை வேணும்னா முதல்ல மாமா மேல பாசம் காட்டி இருக்கணும். அவரை அக்கறையா கவனிச்சிருக்கணும். சொத்துக்கு மட்டும் அலைஞ்சா ஏய், எங்க அப்பா கீழே விழுந்து புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. வருமானத்துக்கு என்ன பண்றது? எங்களுக்கு செலவுக்கு காசு வேண்டாமா? மாமாவை விழ வச்சதே நீங்க தான்ற டவுட் எனக்கு இருக்கு. அவரை முடக்கி உட்கார வச்சுட்டு அவர் சொத்தையும் வித்து தின்ன பாப்பீங்களா? உங்களுக்கு இதான் கடைசி வார்னிங். இன்னொரு தடவை காசை திருடுற, சொத்தை திருடுறேன்னு கிளம்புனீங்க, அப்புறம் நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு கிளம்ப வேண்டியதா இருக்கும். என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? உங்க மேல போலீஸ்ல திருட்டு கேஸ் கொடுத்துருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏய் அஞ்சலி, உன்னால என் மாமாவோட காசுல 10 பைசா கூட எடுக்க முடியாது. கிடைச்ச நல்ல வாழ்க்கையை இழந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு முதல்ல நீ ஒழுக்கமா திருந்தறதுக்கு வழியை பாரு. வசந்த், சொல்லுக்கா. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. மாமாவை நல்லா பாத்துக்கோ. என்ன வச்சிடுறேன். சரிக்கா. அக்கா சொன்னதை கேட்டீங்கல்ல? கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். இல்லனா இப்ப வீடியோ கால்ல வந்த மாதிரி அக்கா நேர்லயே வந்துருவாங்க. ஜாக்கிரதை. அண்ணே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அண்ணே. நாங்க எல்லாரும் இருக்கோம் அண்ணே. அஞ்சலிதான் என்னை தள்ளி விட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனான்னு நான் சொல்லிட்டா இலக்கியா 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஆனா கடவுள் என் வாயை கட்டி போட்டுட்டாரே. தெனாவிட்டா போறா? இருடி, சவால்ல ஜெயிச்சு உனக்கு ஒரு முடிவு கட்டி வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கப்புறம் என் புள்ள அம்மான்னு என்னை தேடி பாசமா ஓடி வருவான். அம்மா, அம்மா. கௌதம், என்ன கௌதம் இவ்ளோ சந்தோஷமா என்ன கூப்பிட்டுக்கிட்டே வர? ஹலோ மேடம், கௌதம் அம்மான்னு கூப்பிட்டது உங்களை இல்ல. இங்கதான் இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்கம்மா. கௌதம், நீ என்ன அம்மானா கூப்பிட்ட? ஆமாமா. என்னப்பா என்ன அம்மான்னு சொல்ற? நீங்க தானே எனக்கு அம்மா. அம்மாவை அம்மான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? என்ன கௌதம், எப்போ நீங்க அத்தைய ஜானு ஜானுன்னு தான் கூப்பிடுவீங்க, இன்னைக்கு என்ன புதுசா அம்மான்னு கூப்பிடுறீங்க? அது ஏன்னு சொல்லு பாப்போம். ஏன்னா இன்னைக்கு மதர்ஸ் டே. நம்மள பெத்த தாய கொண்டாடுற நாள். இன்னைக்கு போய் ஜானுன்னு கூப்பிட முடியுமா? அதான் அம்மான்னு கூப்பிட்டேன். எப்படிமா, நான் சொல்றது கரெக்ட் தானே?
கௌதம், நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. என் புள்ள கரெக்டா தான் பேசுவான். என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுவும் உங்களை வாங்க போங்கன்னு வேற கூப்பிடுறாரு. என்னால நம்பவே முடியல அத்தை. ஆமா, எனக்கே இப்பதான் தோணுது. பேர் சொல்லி கூப்பிடுறப்ப ஜானுவன் நீ வா போன்னு சொல்லுவேன். ஆனா அம்மானு கூப்பிடுறப்ப வாங்க போங்கன்னு மரியாதையும் தானா வந்து ஒட்டிக்கிச்சு. அதான் உண்மையான தாய்மையோட மதிப்பு. சும்மா வாயில ஏன் புள்ளன்னு சொல்றவங்கலாம் அம்மா ஆயிட முடியாது. அது மனசுல இருந்து வரணும் அத்தை. அம்மா, உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? பிரிச்சு பார்க்கவா? எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பாயுது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. என் செல்லம், எனக்காக வாங்குனியா? ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க. இன்னொரு கிஃப்டும் இருக்கு. இன்னொரு கிஃப்டா? இந்தாங்க, திறந்து பாருங்க. என்ன கௌதம், இந்த வருஷம் மதர்ஸ் டேக்கு அத்தைக்கு gift அள்ளி அள்ளி கொடுக்கறீங்க? இந்த கிஃப்ட்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஸ்பெஷலா? என்னப்பா ஸ்பெஷல்? அந்த டாலரை ஓபன் பண்ணி பாருங்க. கௌதம், அப்படியே நெஞ்சு நின்னுடும் போல இருக்கு. இந்த சந்தோஷத்துல என் கால் தரையிலேயே படலப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, இங்க பாருங்க. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. எப்ப என்னோட பிறப்பு ரகசியம் வெளியில தெரிஞ்சதோ அப்ப இருந்து நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவணுங்கிற பயத்துல தானே இருந்துகிட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஆமாப்பா. பயப்படாதீங்க. நான் எப்பவும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இந்த கௌதம் என்னைக்குமே ஜானகியோட புள்ளதான். உங்க வயித்துல நான் பிறக்காம இருக்கலாம், ஆனா என் உடம்புல உங்க ரத்தம் ஓடுறதா தான் நான் நம்புறேன். கௌதம், என்னம்மா? அத்தை, அழாதீங்க அத்தை. உங்க உறவுல என்ன ஏற்ற இறக்கம் நடந்தாலும் நீங்க தான் எப்பவுமே கௌதம்க்கு அம்மா. சரி இலக்கா, வா போலாம். எங்க போறோம்? நீ வா சொல்றேன். எங்கப்பா கிளம்புறீங்க? போயிட்டு வந்து நானே சொல்றேன் ஜானு. சாரி அம்மா. இலக்கா, வா போலாம். வரமா? சரிடா. என் புள்ள கொடுத்தா. என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே இதெல்லாம் பண்றல்ல? பாக்குறேன்டா, நீ எவ்வளவு தூரத்துக்கு போறேன்னு நானும் பாக்குறேன். கௌதம், அம்மா வாப்பா, வா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? தாய பார்க்க புள்ள வரக்கூடாதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.